ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் புதுசாக சூப்பரான ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வீடியோஸை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் காப்பி பண்ணி வேற ஒரு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து அதாவது யூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு புது அப்டேட்டில் கொண்டு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பிடிச்ச வீடியோஸை நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த அப்டேட் வந்திருக்குது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரீல்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் சிம்பிள் வந்து அதாவது ஒரே ஒரு வாட்ஸ்அப் சிம்பிள் வந்து தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து ஷோ ஆயிருக்கும். பட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்அப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிருக்கும். ஒன்று வந்து வாட்ஸ்அப், இன்னொன்று அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே அப்படியே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாகவே செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோடே பண்ண தேவையில்லை. டவுன்லோட் பண்ணாமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். இப்போ இன்ஸ்டாகிராமில் புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருந்தால் மறக்காம இந்த மாதிரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று தெரியும் நினைச்சினா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.